ஹாய் ஹலோ மே இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மை ஃபேமிலியில் ஒருத்தி தான் தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஊட்டி 7ஓட ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டல் பார்ட் 6 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த எஃப்எஃப் கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த கேஸ்டலோட அண்டர் கிரவுண்டில் சுகாவும் அவரோட ஒய்ஃபும் ரொம்ப பயத்தோட உச்சத்தில் அப்படியே அந்த ஃபயரோட வெளிச்சத்தில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபயர் பால் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வே காமிச்சிட்ருக்கோம். பின்னாடி ஏதோ ஒரு க்ரீப்பியான வாய்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்படியே வேகமாக அந்த ஃபயர் பாலோட ஹெல்ப்போட நடந்து போயிட்டே இருக்க, இப்போ ஒரு இடத்துல அந்த ஃபயர் பால் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு ஸ்டாப் ஆகி அப்படியே கீழே விழுந்து அணைஞ்சு போகுது. இப்போ சுகா அந்த மேப்பை பார்க்குறாரு. அவர் நிற்கிற இடம் கரெக்டாக அந்த மேப்பில் அவர் கண்டுபிடிக்க வேண்டிய ட்ரெஷர் இருக்கிற இடம். ஸோ அந்த ஃபயர் பால் அங்கே தான் விழுந்திருக்கு. இப்போது வேகமாக அந்த இடத்துக்கிட்ட போகிறாரு. இப்போ பின்னாடி வர வாய்ஸ் ரொம்ப வேகமாக கிட்ட நெருங்குற மாதிரி இருக்குது. இப்போ எப்படி அந்த ட்ரெஷரை எடுக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி திணறிட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபயர் பால் விழுந்த அந்த இடத்துல ஏதோ ஒரு வெப்பன் மாதிரி இருக்குது. அதை நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது தான் லைக் அந்த மண்ணை தோண்டுறதுக்கு மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை எடுத்து வேகமாக தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பயந்துக்கிட்டே இப்போ அந்த வாய்ஸ், அந்த க்ரீப்பியான வாய்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக க்ரீப்பியாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. அந்த தீப்பந்தத்தை திருப்பி பின்னாடி பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த வெளிச்சம் போகும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த வெளிச்சம் வர வரைக்கும் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. பட் அந்த வாய்ஸ் அப்படியே பக்கத்தில் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. இப்போ பயத்தோட உச்சத்தில் அவர் அப்படியே தோண்டிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் தூரம் அப்படியே தோண்ட அந்த பாக்ஸ் வருது. ஸோ டக்குன்னு அந்த பாக்ஸை வெளியே எடுக்கிறாரு. ஸோ கரெக்டாக அவர் அந்த பாக்ஸை வெளியே எடுத்து வைக்கும்போது இவங்க அந்த வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வரும் இல்லையா. ஸோ அந்த வெளிச்சத்துக்கு உள் பக்கம், அதாவது அந்த ஷேடோ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. லைக் இது ஒரு லாங்கான ஹேண்டு, பயங்கரமாக ஒரு மாதிரி பார்க்கவே கொட்டூரமாக இருக்குது. அந்த 2 ஹேண்ட் அப்படியே முன்னாடி வந்துட்டு இருக்கு. ஸோ அதிலெல்லாம் பெரிய நெயில்ஸு, அது ஃபுல்லாக ப்ளட் அப்படியே ட்ராப்பாக சொட்டிட்டு ஒரு மாதிரி என்னென்னவோ வாய்ஸ் எல்லாம் கேட்குது. அந்த ஹேண்ட் அப்படியே பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப பயந்து போயிட்டு சுகாவோட ஒய்ஃப் ரொம்ப ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பாக்ஸை வெளியே எடுத்ததுக்கப்புறமேட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல. லைக் ஒரு மாதிரி டெட் எண்ட் மாதிரி இருக்குது அந்த இடம். சுற்றி என்னவோ தேடி பார்க்குறாங்க, எப்படி போகிறதுன்னு தெரியாமல். இப்போது அங்கே சைடில் ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை இழுத்து பார்க்குறாரு. பட் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த ஹேண்ட் அப்படியே நெருங்கி வருது. இப்போ அந்த ஹேண்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வர அந்த விஷுவல் தெரிய ஆரம்பிக்குது. லைக் ஒரு க்ரீப்பியான கிரியேச்சர் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வருது. அந்த கிரியேச்சருக்கு கண் இல்லை, தலை இல்லை, ஆனால் முடி அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் சொட்ட கால் வரைக்கும் கொட்டி கிடக்குது. அதை ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த கையை நீட்டிக்கிட்டே வருது. ஸோ அந்த நெயில்ஸ் அவங்கக்கிட்ட நெருங்கி வர அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப பம்ப் இருக்கு. இப்போ சிவா ரொம்ப பயந்துட்டு அந்த டோரை பிடிச்சி பயங்கரமாக ஒரு ஃபோர்ஸில் இழுக்க அது ஓப்பன் ஆகிடுது. ஸோ டக்குன்னு அவர் அப்படியே போயிட்டு அவங்களோட ஒய்ஃபை பிடிச்சி இழுக்கிறாரு. அவங்க அப்படியே பயந்து உறைஞ்சி அப்படியே நின்றுட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட மயக்கம் போடுற சிச்சுவேஷனில் அவங்க நிற்கிறாங்க. ஸோ அப்படியே கரன்னு பிடிச்சி இழுத்துட்டு கரெக்டாக அந்த டோருக்குள்ளே போகும்போது அந்த நெயில்ஸ் அவங்களோட நெக்கு கிட்ட இருக்குது. அந்த கிரியேச்சர் கிட்டத்தட்ட ஃபேஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலில் பயந்து ஒரு மாதிரி அப்படியே உறைஞ்சி போடுறாங்க. இப்போ கரெக்டாக அந்த கேர்ள் பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுட்டு டோரில் லாக் பண்ணிடுறாரு. இப்போது ரொம்ப ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்க அந்த நெயில் அந்த டோர் அப்படியே பராண்டுது. ஸோ அந்த சவுண்டு கேட்க அவங்களால அங்கே இருக்க முடியல. அந்த ட்ரெஷர் பாக்ஸை கையில் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து குட்டுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நெயில் பட்டு அந்த டோரோட ஒரு பக்கம் அப்படியே கிழியவே ஆரம்பிக்குது. லைக் அந்த டோர் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு டோர் மாதிரி தான் இருக்குது. உட்டன் தான், பட் இருந்தாலும் அந்த உட்டு டோரையே கிழிக்கிற அளவுக்கு அந்த நெயில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது.
ஸோ அது வந்து அந்த டோரையும் ஓப்பன் பண்ணிட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுது. இப்போ சுகா அவங்க ஒய்ஃப் அப்படியே பிடிச்சிட்டு அவங்கள வந்து நார்மல் ஆக்க ட்ரை பண்ணுறாரு. அவங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போயிடுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள நார்மல் ஆக்கி அங்கேருந்து குடுக்குடுன்னு கூட்டிட்டு ஓடுறாரு. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி அவங்க நடுங்கிக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறமேட்டு அவங்க கையில் இருந்த அந்த ஃபயர் வந்து அணைஞ்சு போயிடுது. ஸோ இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வேக வேகமாக அந்த வேலை ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கண்ணு கெட்டுற தூரத்தில் வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ அவங்க ஒரு நம்பிக்கையோடு ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஓப்பன் ஏரியா வருது. அது எப்படின்னா அந்த கேஸ்டலோட பேக் சைடில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஹோல் வழியாக வெளியே வந்துட்டா கேஸ்டலோட கார்டனுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வெளியே வந்துட்டு அந்த ட்ரெஷர் பாக்ஸை வெளியே வச்சுட்டு அவங்க ஒய்ஃபை வந்து கைப்பிடிச்சி வான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. கரெக்டாக அவங்க வெளியே வர அந்த டைமில் அந்த கிரியேச்சர் அவங்களோட காலை பிடிச்சிருது. ஸோ பயங்கரமாக பயந்து கத்துறாங்க. கிட்டத்தட்ட அந்த கேஸ்டலே அலற அளவுக்கு கத்துறாங்க. இங்கே சுகா பிடிச்சி அவங்கள இழுன்னு இருக்கிறாரு. அந்த பக்கம் அந்த கிரியேச்சர் அவங்க காலில் பிடிச்சி பயங்கரமாக பராண்டுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ப்ளீட் கொட்ட கொட்ட ரொம்ப ஒரு மாதிரி அவங்க கத்தி 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 கிட்டத்தட்ட மயங்கியே செய்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்ட சுகா அந்த கிரியேச்சர்கிட்டேருந்து அவங்க ஒய்ஃபை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாரு. இப்போ அந்த ஓப்பன் பிளேஸ் அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. அந்த கிரியேச்சர் அப்படியே உள்ளே மாட்டிக்குது. ஸோ அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சும் போயிடுது. இவங்கள பார்த்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சுக்கிட்டு. ஸோ இப்போது அவர் அப்படியே ஒரு மாதிரி மூச்சை வாங்கிக்கிட்டு ரொம்ப பயந்து போய் அப்படியே ஒரு மாதிரி திணறி உட்காந்துட்ருக்க. அவங்க காலில் லைட்டாக ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஸோ அவங்கள வந்து அந்த மழையில் நனைய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அவங்க முழிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த பாக்ஸை கையில் எடுத்துகிட்டு அவங்கள ஒரு மாதிரி ஒரு கை பிடிச்சி ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே கூப்பிட்டு நடந்து வராரு. இப்போ அந்த மழை தூறல் பட்டு பட்டு அவங்க கொஞ்சமாக அப்படியே கண்ணு முழிக்கிறாங்க. இப்போது ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் காலில் பயங்கரமாக பெயின் ஆகுது. ஸோ ரொம்ப அழுகுறாங்க. அவங்க பயத்தோட உச்சத்தில் இருக்காங்க. இப்போது அவங்க ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க. லிட்ரலி செத்து போயிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ சுகா எப்படி காப்பாற்றிட்டாரு அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயத்தில் அழுகையில் என்ன செய்கிறதுனே தெரியல. சுகா ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போது டைம் பார்த்தா அவங்களோட ரூமுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 5 மினிட்ஸில் ரூம் இல்லை ஹாலுக்கு போகணும். ஸோ அந்த ஹாலோட சென்டர் பிளேஸில் அந்த பாக்ஸை கொண்டு போய் வைக்கணும். ஸோ அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அவர் அப்படியே அவங்க ஒய்ஃபையும் கையில் வந்து ஒரு மாதிரி சாய்ச்சி பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. கரெக்டாக இவங்க மெயின் கேட்டுக்கு வரவும் அந்த கேட் ஓப்பன் ஆகுது. ஸோ அவங்களும் உள்ளே வராங்க. அந்த ஹாலில் வந்து சென்டரில் ஒரு மாதிரி அந்த ஃப்ளவர் மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதோட சென்டர் பிளேஸில் இந்த பாக்ஸில் இருக்கிற ஒரு சிம்பிள் அங்கே இருக்குது. அந்த சிம்பிள் கரெக்டாக அந்த இடத்துல வந்து லாக் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ இவர் இப்போ அதை கொண்டுட்டு போயிட்டு அதில் வந்து வைக்க போகிறாரு. கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு தான் கேப்பு. அப்போ எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. ஹோபி கொடுன்னு ஓடி வந்து அந்த பாக்ஸை டக்குன்னு அவர் கையில் பிடிங்கிக்கிறாரு. இப்போ சுகா ஒரு மாதிரி பயந்து போயிட்டு சைடில் பார்த்தா ஹோபி கையில் அந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ ஹோபியை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு அண்ட் லைக் ஒரு ஷாக் இருக்கும் இல்லையா, இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி பயந்துட்டு, டே நீ எதுக்குடா இங்கே வந்த, இங்கே பாரு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இதை அங்கே வைக்கணும், அப்போ தான் இதை எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியாது, நான் எல்லாத்தையும் இதை வச்சுட்டு சொல்கிறேன்டா, ப்ளீஸ் அந்த பாக்ஸை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு எல்லாம் தெரியும் சுகா, நீ இந்த பாக்ஸ் இங்கே வச்சேன்னா ப்ராப்ளம் முடியாது, அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே க்ரியேட் ஆகும். இதில் என்ன இருக்குன்னு முதல்ல உனக்கு தெரியுமா, நம்ம வெளியே போகிறதுக்கான ஹெல்ப்பே இந்த பாக்ஸ் தான் பண்ண போகுது, எனக்கு எல்லாமே தெரியும், முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சுகா கையை பிடிச்சி இழுக்க, சுகா அவங்களோட ஒய்ஃப் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஹோபி என்ன சொல்லிகிட்ருக்க, என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, எல்லோரும் சேஃபாக இருக்காங்களா, முதல்ல எல்லாருக்கும் என்னாச்சு. சுகா இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காத, நான் சொல்கிறேன், உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், முதல்ல என் கூட வா
அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கையை பிடிச்சி அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. லைக் அந்த பெட்டுக்கு வந்து ஒரு பபிள் மாதிரி க்ரியேஷன் ஆகிருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அந்த பெட்டுக்குள்ளே அவரை கூப்பிட்டு போயிட்டு அந்த பெட்டில் உட்கார வைக்கிறாரு. இப்போ ஹோபியோட ஒய்ஃப், ஷுகாவோட ஒய்ஃப் 4 பேரும் அந்த பெட் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெட்டை சுற்றி ஒரு பபிள் க்ரியேச்சர் இருக்கிறத பார்த்துட்டு ஷுகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஹோபி, இது என்ன தான் இடம்? என்ன நடந்துட்டுருக்கு? ஆமாம், ரூம் ஏன் இப்படி இருக்குது? லைக் ஏதோ ஒரு மந்திரவாதி ரூம் மாதிரி. நீ என்னடா நடந்துட்டுருக்கு? இவ்வளோ கேண்டில்ஸ் எப்படி உன் ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு ஷுகா, என்னால் இப்போதைக்கு ஃபுல்லாக உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு உனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீ எப்படி ப்ராப்ளமில் மாட்டிகிட்டு இருந்தியோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. இப்போ நம்ம 4 பேர் எப்படி ஒன்றா இருக்கோமோ அதே மாதிரி அவங்க எல்லோரும் அங்கே ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் இங்கே சின் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, சின் இல்லையா? சின் எங்கடா போனா அப்படின்னு கேட்க, இப்போது அவங்க சுற்றி ஒரு பபிள் லேயர் இருக்கும் இல்லையா? அதில் அப்படியே கை வச்சு ஏதோ 4 வார்த்தைலாம் சொல்ல, அது வந்து ஒரு மாதிரி இன்னொரு குட்டி பபிள் க்ரியேட் ஆகி அவர் கையில் வருது. ஸோ அந்த பபிள்குள்ளார விஷுவலி ஜென் எங்கே இருக்கார், சாஷாவும் ஜென்னும் எப்படி மாட்டிகிட்ருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதை பார்த்துட்டு, டேய், இவங்க ரெண்டு பேரும் எங்கடா இருக்காங்க? ஏதோ காடு மாதிரி இருக்குது. அப்படின்னா தப்பிச்சு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை, இவங்களும் ஒரு எல்யூஷன் ஃபாரஸ்ட்குள்ளே தான் மாட்டிகிட்ருக்காங்க. இவங்க இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த கேஸ்டலுக்கு வரலன்னா அதுக்கப்புறம் திருப்பி வரவே முடியாது. டேய், என்னடா சொல்கிற? இப்போ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்டா, என்னடா பண்ணுறது அப்படின்னு ஷுகா பதற, அதுக்கு தான் இந்த பாக்ஸை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாக்ஸில் என்னடா இருக்குது அப்படின்னு ஷுகா கேட்க, இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு குட்டி இன்னொரு பாக்ஸ் இருக்குது. தென் பக்கத்தில் ஒரு பர்பிள் கலரில் பெரிய ஸ்டிக்கும், அந்த ஸ்டிக்கு மேலே ஒயிட் கலரில் ஒரு கிளாஸ் பாலும் இருக்குது. ஸோ அது அப்படியே அவர் கையில் எடுக்க அந்த ஸ்டிக் ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகுது. ஸோ அதை பார்த்தோன்னே ஷுகாவுக்கு ஒன்றுமே புரியலை. அவர் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்க. இப்போ ஹோபியோட ஒய்ஃபும் ஷுகாவோட ஒய்ஃபும் ரொம்ப ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு ஒருத்தர் கை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஹோபி அவர் கையில் ஒரு புக் வச்சுருந்தார் இல்லையா? ஸோ அந்த புக்கில் ஒரு பேஜை புரட்டிட்டு அப்படியே அதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறாரு. ஸோ அதை அப்படியே ரீட் பண்ணிவிட்டு அந்த மேஜிக் அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி சொல்லிட்டு லைட்டாக ஏதோ பண்ண, இப்போ அந்த ஸ்டிக்கு அந்த மேலே ஒரு பால் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பால் வழியாக அது ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகி அந்த கிளிட்டரோட வெளிச்சம் வந்து அவங்களோட அந்த இல்யூஷன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. ஸோ இப்போது என்ன நடந்துகிட்ருக்குன்னு ஒன்றுமே புரியலை. ஸோ அந்த அவர் கையில் இருந்த அந்த பபிள் பாலுக்குள்ளார இந்த கிளிட்டரோட வெளிச்சம் போய் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி வழி காட்டுது. ஸோ அவங்களுக்கும் இது என்னென்னு புரியலை. ஒரு வேளை இதுவுமே திசை திருப்புறதுக்காக ஏதோ ஒரு சதியா அப்படின்ற மாதிரி அதை பார்த்து பயந்து தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஹோபி அந்த பபிள் பால் பக்கத்தில் போயிட்டு, ஜென், நான் தான் ஹோபி, பயப்படாத, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த கிளிட்டர் லைட்டை ஃபாலோ பண்ணு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த வாய்ஸ் அவருக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே கேட்குது. ஸோ ஒரு மாதிரி அவர் யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த கிளிட்டர் லைட்டை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த லைட் அப்படியே குடுக்குடுன்னு ஓட வைக்குது. ரொம்ப ஸ்பீடாக அவங்க போயிட்டு ரொம்ப தூரம் போக இப்போ ஒரு வழியாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருந்து வெளியே வராங்க. லைக் இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. அந்த ரோட்டில் அப்படியே குடுன்னு ஓடி வந்து ஒரு வழியாக அந்த கேஸ்டலோட கேட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ அவங்க உள்ளே வரவும் அந்த கேட்டு லாக் ஆகுது. தென் அப்படியே அவங்க ரொம்ப மூச்சு வாங்கி ஓடி வந்து அந்த கேஸ்டலோட மெயின் டோருக்கும் வந்து அதுக்குள்ளே வந்து அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. சுத்தமாக அவங்களுக்கு எனர்ஜியே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. இப்போது கரெக்டாக அவங்க வெளில வந்து விழுக அந்த கேஸ்டலோட டோரும் டம்முன்னு சாத்திக்கிட்டு, இப்போ அந்த கேஸ்டலோட டோரு லாக் ஆன சத்தம் அந்த கேஸ்டலில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்குது. லைக் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பயத்தில் இருக்க இப்போ ஜென்னும் சாஷாவும் மூச்சு வாங்கிட்டு ஒரு மாதிரி கிறங்கி போய் எழுந்து நிற்கிறாங்க. கரெக்டாக அவங்க முன்னாடி ஒரு பேப்பர் வந்து விழுகுது. என்ன நீ எடுத்து பார்த்தா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, பட்
நீங்கள் லாயலாக விளையாடலை, சீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு ஒரு மாதிரி கல்ப்பாகுது, பயப்படுறாரு. சாஷாக்கு அதுக்கு மேலே அவங்க அப்படியே ஜின்னோட ஆமை ஹோல்ட் பண்ணுறாங்க, ஏதாவது நடக்க போதா அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்கள சுற்றி க்ரீப்பியான ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது, லைக் அந்த கேஸ்டல் ஃபுல்லாகவும் கேட்குற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அந்த ரூமுக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த ஸ்டெப்ஸ் ஏறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சிரிப்பு சத்தம் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி க்ரீப்பியாக இன்னும் லவுடராக கேட்குது. ஆனால் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் கேட்குது, அந்த கேஸ்டலில் இருக்கிற வேறு யாருக்குமே கேட்கல. இப்போ அவங்க அப்படியே ஓடி போயிட்டே இருக்கா. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வருது. ஸோ அவங்க எந்த ரூமில் இருந்தாங்களோ அந்த ரூம்குள்ளே போகிறதுக்காக அப்படியே கிட்ட நெருங்கும்போது ஹோபி அவரோட ரூம்குள்ளே அவங்க 2 பேரையும் இழுத்து போட்டுடுறாரு. ஸோ ஒரு நிமிஷம் ஜின்னு சாஷாவும் பயந்து அலறிடுறாங்க. பார்த்தா ஹோபி தான். ஸோ டக்குன்னு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போது அவங்க எல்லாரையுமே அந்த பெட்டில் உட்கார வைக்கிறாரு. இப்போது அவங்க 6 பேருமே அந்த பெட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி அந்த பபிள் லேயர் இருக்குது. அவங்க கையில் அந்த மேஜிக் ஸ்டிக்கும் அண்ட் இன்னொரு பாக்ஸும் இருக்குது. இப்போ சுகா, சாஷா, ஜின், ஜூலி, ஹனு 5 பேருமே ஹோபியை ஒரு மாதிரி புரியாத புதிர் மாதிரி பார்க்குறாங்க. இங்கே என்ன தான் நடந்துகிட்ருக்கு, கொஞ்சமாவது எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹோபிக்கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. ஸோ ஹோபி அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, சொல்கிறேன்டா, நம்ம இந்த கேஸ்டலுக்குள்ளே வரும்போதே அந்த கைடு ஒரு விஷயம் சொன்னான், ஞாபகம் இருக்கா? இந்த கேஸ்டலுக்குள்ளே ஒரு கோஸ்ட் இல்லை, 2 பேர் இருக்காங்க, அண்ட் ஒரு மேல் ஒரு ஃபீமேல், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அவன் சொன்னார்ல அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிக்கிறாங்க. இந்த கேஸ்டலோட ஓனர் வில்லியம், அவன் தான் இந்த கேமை க்ரியேட் பண்ணது, அண்ட் உங்களுக்கெல்லாம் டாஸ்க்குன்ற பேரில் இந்த கேமையும் க்ரியேட் பண்ணி கொடுத்தது. இது எதுவுமே ப்ராப்பராக இல்லை, எல்லாத்துலேயும் அவன் சீட் பண்ணியிருந்தான். உங்களால் இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கவே முடியாது. உங்கள் எல்லாரையும் கொல்றது தான் அவனோட பிளான். ஆனால் உங்கள் கேம்லலாம் யாரோ ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்திருக்குமே அப்படின்னு சொல்ல இப்போ சுகா யோசிச்சுட்டு ஆமான்றாரு. அந்த ஹெல்ப் பண்ணது இந்த கேஸ்டலோட ஓனர் வில்லியமோட ஒய்ஃப் லூசி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே கல் பண்ணிவிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் மர்சினஸோடு இருக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணான். அவள் தான் இந்த புக்கை எனக்கு கொடுத்தா. இதை ரீட் பண்ணி அவனோட பிளான் எல்லாத்தையும் தெரியப்படுத்தினான். அண்ட் வில்லியம் எப்படி அட்டாக் பண்ணுறது, அவனை எப்படி கட்டி போடுறதுன்றதையும் இந்த புக்கில் தெளிவாக கொடுத்துருக்கு. இப்போ அடுத்து நம்ம அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல, சரிடா நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம், நம்ம இதை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லும்போது, அதில் தாண்டா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னடா என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. இல்லைடா, நம்மளால் அதை பண்ண முடியாது. இந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் அவனை அட்டாக் பண்ணுற வெப்பன் இருக்குது. ஆனால் இந்த வெப்பனை நம்மளால் டச் பண்ண முடியாது. இதை ஒன்று அவனோட ஒய்ஃப் பண்ணணும், இல்லைன்னா அவனோட பிளட் ரிலேஷன் யாராவது ஒருத்தர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சிவா யோசிச்சுட்டு, அப்படின்னா லூசியவே இதை பண்ண சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா, நான் கேட்டு பார்த்துட்டேன், அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது அவங்களோட ஹஸ்பண்ட் ஆச்சு, எப்படி அதை பண்ண முடியும்? ஸோ அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க பிளட் ரிலேஷனில் யாராவது வந்து இதை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வர வரைக்கும் நம்மளால் இங்கே வெயிட் பண்ண முடியாது. வேறு ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் வேறு வழியும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ சுகாவும் ஜின்னும் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. இப்போ டோருக்கு வெளியே யாரோ அந்த டோரை உடைக்கிற அளவுக்கு தட்டுறாங்க பயங்கரமாக. கிட்டத்தட்ட அது கிராக்கே விழுந்துருச்சு, அந்த அளவுக்கு தட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் பயந்துட்டுருக்க. யாரும் பயப்பட வேணாம், இது லூசி க்ரியேட் பண்ண லாக். ஸோ இந்த டோரை வெளியமால ஓப்பன் பண்ண முடியாது, ஆனால் அவன் ரொம்ப ட்ரை பண்ணுவான் அப்படின்னு அவர் சொல்ல, இங்கே எல்லாருக்குமே ரொம்ப உதறுது. அப்படியே வத்தறி போய் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அந்த பக்கம் அந்த 8 பேரும் ஐரனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு
4 பேராக மறுபடியும் பிரிஞ்சு போய் தேடலாம் அவளை அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிரிஞ்சு போகிறது சேஃப் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லோரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த டூம் டோரை பயந்துக்கிட்டே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அவங்க வெளியே வந்த உடனேயுமே பயங்கரமாக காற்றடிக்குது, பயங்கரமாக க்ரீப்பி ஆகிடுது, சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. தென் அது போக மேலே ஃப்ளோரில் ஐரின் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துற மாதிரி சத்தம். அவள் ஒரு மாதிரி பயங்கர வலியில் கத்துனா எப்படி கத்துவாங்களோ அந்த மாதிரி கத்துற சத்தம் கேட்குது. ஸோ அது கேட்டதுமே இங்கே நிக்கி, மின்சோ, ஜியாக்கெல்லாம் உயிரே இல்லை, பாவம் அவளுக்கு ஏதோ ஆகுது, எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்னு லிட்ரலி அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃப்ளோரில் நடந்து. ஸோ அப்படியே அவங்க போக மேலே செகண்ட் ஃப்ளோரில் நிறையா ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதில் எல்லா ரூம்ஸ்லேயுமே ஐரினோட வாய்ஸ் கேட்குது. லைக் லிட்ரலி அழுதுகிட்டே கத்துற மாதிரி, காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி, ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரியெல்லாம் சத்தம் கேட்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அந்த சத்தம் அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் மேலே 3rd ஃப்ளோரில் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பெரிய வேலை வந்து அந்த கோர்ஸ் பார்க்க போகுது அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியுது. பட் இப்போ எப்படி இதிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ மறுபடி 3rd ஃப்ளோருக்கு போகிறாங்க. அங்கேயும் எல்லா ரூம்லேயுமே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பட் எல்லா ரூம்லேயும் சத்தம் கேட்குது. ஆனால் எந்த ரூம்லேயும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ லிட்ரலி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. லைக் 4 கேர்ள்ஸுமே அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐரினோட அந்த கதறல் சத்தத்தை கேட்டு. இப்போ பாய்ஸ்க்குமே ரொம்ப பாவமாக இருக்குது. அந்தளவுக்கு கத்திகிட்டே இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, எப்படி அவளை கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. ஒருவேளை இவள் சத்தம் உண்மையா இல்லை இதுவே பிரம்மையா, அவள் எங்கே இருக்கா, நல்லா இருக்காளா, உயிரோட இருக்காளா இல்லையா, எதுவுமே தெரியல. பட் அவளோட சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. இவங்க ஒரு இடத்துல டவுன் ஆகி அவளை தேடுறத ஸ்டாப் பண்ணிட்டா அந்த சத்தம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பயத்தில் மறுபடியும் ஓடி தேட ஆரம்பிக்கிறாங்க. லிட்ரலி அவங்க எல்லாருக்குமே எனர்ஜி ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிடுச்சு. எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகி ஒரு ரூமில் அப்படியே தரையிலேயே கீழே உட்காந்துடுறாங்க. சுத்தமாக முடியல. இப்போது அந்த சத்தம் இன்னும் அவங்களோட பக்கத்து ரூமில் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்தா எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகும், எனக்கும் வரும், அந்த அளவுக்கு வருது. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணால் ஹோபியோட ரூம் டோர் பயங்கர ஃபோர்ஸில் அடிச்சுட்டு இருந்திருக்கோம். லைக் வெளியேருந்து யாரோ உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி. லிட்ரலி அதில் அங்கங்கே கிராக்கே விழுந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தா அது உடையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அடிச்சுட்டு இருந்திருக்கோம். எல்லாருமே ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. பட் அஃப்லேருந்து அடிச்சுட்டு இருந்த அந்த டோர் இப்போ டக்குன்னு அமைதியாகுது. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி கல் பண்ணுற மூமெண்ட்டை. இப்போ ஹோபிக்கு ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் ஆகுது. என்னமோ தப்பாக நடக்க போகிற மாதிரி தோணுது. ஸோ அவங்க எல்லோரும் ஒழுங்காக சேஃபாக இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பபிள் பாலில் அந்த மேஜிக் வேர்ட்ஸை சொல்லி பார்க்க ட்ரை பண்ணுறாரு. இப்போது அவர் அந்த மேஜிக் வேர்ட்ஸை சொல்லிவிட்டு அந்த பபிள் பாலை பார்க்கும்போது அதில் அவங்க எல்லாருமே ரொம்ப டயர்டாக ஒரு பெரிய ரூம்குள்ளார தரையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் அப்படியே கூர்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பிளாக் ஷேடோ அவங்கள பார்த்து நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் மாட்ட போகிறாங்க அப்படின்னு பயந்துட்டு நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ண இறங்கி ஓடுறாரு. போனால் அந்த டோரை டப்புன்னு சாத்திக்குது. இப்போ ஹோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லிட்ரலி அவருக்கு அழுகையாக வருது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு லூசி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. லூசி பேரை சொல்லி கத்திகிட்டே இருக்காரு. ஆனால் நோ யூஸ். இப்போ மறுபடியும் குடுக்குடுன்னு ஓடி வந்து அந்த பபிள் பாலை பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரூமில் இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சடனாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ எல்லோரும் எங்கே போனாங்க அப்படின்னு அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு கண்டுபிடிக்க. ஆனால் சுத்தமாக முடியலை. அந்த ரூம் மட்டும்தான் தெரியுது. அங்கே இருந்தால் யாருமே அங்கே இல்லை. இப்போ எல்லோரும் எங்கே போனாங்க, எல்லாருக்கும் என்ன ஆச்சு, ஹோபி எப்படி அவங்க எல்லாரையும் காப்பாற்ற போகிறாரு, ஸோ அவங்க எல்லாருக்கும் என்ன நடக்க போகுது, ஐரின் உண்மையிலே இருக்காளா இல்லையா, அவளுக்கு என்ன ஆச்சு, எங்கே தான் இருக்கா, ஸோ எல்லோரும் எப்படி அங்கே எதுவும் தப்பிக்க போகிறாங்க அப்படின்றத
நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.